காயடு 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 லோகார் உன்னை அப்படியே தூக்கி வச்சு நான் ப்ரோ சொல்ல வரேன் தானே கேட்பீங்க. இதை நான் சொல்லுங்க, ஜிவி பிரகாஷ் சொல்லியிருக்காப்புல. அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு ஒரு பையன் என்ன பண்ணுவாங்க? அழகான ஒரு பொண்ணு அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த இம்மோர்டல் டீசர்லாம் காட்டியிருக்காங்க. இன்னும் இப்படி டபுள் மீனிங் பேசி வச்சிருக்க ஜிவி பிரகாஷ். இதில் காயடுல ஒருவர் நீங்கள் தூக்கி என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணுவாங்க ஃபேன்ஸ்ல? என்ன பண்ணுவாங்க? ஜிவி பிரகாஷ் காயடு லோகர் இந்த காம்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல. பட் இந்த இம்மோர்டல் அப்படின்னு ஒரு டீசர் வந்திருக்கு. என்னென்னவோ பேசுறாங்க. 2 பேர் பார்த்தீங்கன்னா தனியாக ரூம்ல இருக்காங்க, கிஸ் அடிக்கிறாங்க, டபுள் மீனிங் பேசுறாங்க. அப்படியே கட்டில் தூக்கி போடுறாப்புல, அப்படியே தூக்கி போட்டா லைட்ல எரியுது, பேய் வருது. சடனாக பார்த்தீங்கன்னா டெமோகா இருக்கிற மாதிரி ஒரு வவால் கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா கடைசியில் காட்டுறாங்க. கான்செப்டே புரியல. பட் ஆனால் இந்த படம் யார் பார்த்துட்டு என்ஜாய் பண்ண போகிறாங்களோ இல்லையோ, இந்த படத்தில் நடித்த ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா சார் சாம்சியஸ் மியூசிக் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இம்மோர்டல் அப்படின்னு ஒரு டீசர் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த டைலாக் மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அப்படியே தூக்கி என்ன பண்ண போகிறேன்? என்ன பண்ண போகிறேன் ஜிவி பிரகாஷ்? தூக்கி என்ன பண்ண போகிறேன்? அவ்வளோதான் சொல்லிட்டேன். காடு லோகருக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் கிளப்லாம் இருக்குது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆல் த பெஸ்ட் டு த டீம். காடு லோகரை தூக்கி என்ன பண்ண போகிறா? ஸோ ஆக்சுவலாக இந்த இம்மோர்டல் டீசர் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த பயங்கரமாக காட்டியிருக்காங்க. காடு லோகர்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.